வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் காங்கிரஸ் கடும் கோபத்தில். தற்பொழுது திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய வகையில் தற்பொழுது அமைச்சர் செய்துவிட்டார். மேலும் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பேசியதுதான் இப்பொழுது கலவரமாக திமுக கூட்டணியில் அமைந்துள்ளது. குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி திமுகவின் கூட்டணியான காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டது. அதில் EVKS இளங்கோவன் அவர்களது மகன் திருமுருகன் ஈவேரா தான் போட்டியிட்டார். ஆனால் அவர் கடந்த 2023 ஜனவரி 4ஆம் தேதி உயிரிழந்ததைத் தொடர்ந்து 2023 பிப்ரவரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் மகன் நின்ற இடத்தில் அவரது தந்தையும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு 60,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் அதிமுகவை தோற்கடித்து வெற்றியும் கண்டார். ஆனால் அந்த வெற்றி அவருக்கு முழுமையாக வந்து சேரவில்லை. சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கு முன்பாகவே கொரோனா தொற்றின் காலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் கூட நிறைவடையாத நிலையில் தற்பொழுது அவரும் கடந்த 14ஆம் தேதி உயிரிழந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரே இடத்தில் 3 தேர்தல்கள் நடத்தக்கூடிய வகையில் தற்பொழுது சூழலும் அமைந்துவிட்டது. இந்த நிலையில்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் போட்டியிடுமா அல்லது திமுகவிற்கு இந்த வாய்ப்பு ஒரு முறை வழங்கப்படுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் தங்களுடைய இடத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு ஒதுக்கிய தொகுதியில் நாங்கள் தான் போட்டியிடுவோம் என்று கூறி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தந்தை பெரியார் நினைவு நாளையொட்டி ஈரோட்டில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என விருப்பம் இருக்கும். அதுபோல ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டால் அதில் போட்டியிட வேண்டும் என திமுக விரும்புவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இருந்தாலும் கட்சி தொண்டர்களின் கருத்தை ஈரோட்டில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான திமுக செயற்குழு கூட்டத்தின் பொழுது முதல்வரிடம் தெரிவித்துள்ளோம் என்றும் இதனால் திமுக நிச்சயமாக களத்தில் இறங்கினால் 100% வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் முத்துசாமி அவர்கள் பேசியிருப்பதுதான் காங்கிரசிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ஸ்டாலின் அவர்களோ காங்கிரசிற்குத்தான் ஒதுக்கப்படும், ஏனென்றால் ஆரம்பத்தில் இந்த தொகுதி காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டதால் இதில் திமுக போட்டியிடுவது சரியில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்.